எல்லாருக்கும் வணக்கம். காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சதுனாலேயே விஜய் தமிழினம் துரோகம் பண்ணிட்டான்றது நேற்று எல்லாருமே நிறைய வீடியோவில் பார்க்க முடியுது. கச்சத்தீவு கொடுத்தது, இலங்கையில் நம்ம சகோதரர்களை கொடூரமாக கொன்னது, மும்மொழி கொள்கையை திணிச்சது, நிறைய கொடுமைகள் காங்கிரஸ் நம்மளுக்கும் பண்ணியிருக்குதுன்றத யாரும் இங்கே மறுக்கலை. இதெல்லாம் காலத்தோட உண்மைகள் இதெல்லாமே. ஆனால் நம்ம இப்போ என்ன காலகட்டத்தில் இருக்கோன்றத பார்க்க தவறியிருக்கோம். காங்கிரஸ் தேசிய கட்சி, எஸ், அதே பவரில் இருக்கிற இன்னொரு தேசிய கட்சி ஒன்று இருக்குது. வீடு வீடாக கோடாலி கொடுக்குற கட்சி, மணிப்பூர் கலவரத்தை வேடிக்கை பார்த்த ஒரு கட்சி, மக்கள் வெட்டிக்கிட்டு செத்தாங்க அந்த கலவரத்தில். முஸ்லீம் சகோதரர்களையும் கிறிஸ்டின் சகோதரர்களையும் வெறுக்கிற ஒரு கட்சி, நம்ம நண்பராக, நம்ம தோழராக, நம்ம கூடவே இருக்கிற சகோதரர்களை வெறுக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா அதே பவரில் இன்னொரு தேசிய கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சு தான் ஆகணும். அது நம்மளுடைய சேஃப்டியும் கூட. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனாலேயே நாங்களும் காங்கிரஸாக மாறிடுவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு குதிரை ஏறுறோம் அப்படின்னா அந்த குதிரை முக்கியம் கிடையாது, இலக்கு தான் முக்கியம். வழியில் குதிரைகள் மாறிக்கிட்டே இருக்கும். மக்களுக்கான இலக்கை நோக்கி நம்ம போகிறோமான்றது தான் முக்கியம். ஸோ காங்கிரஸ் கூட கூட்டணி தான் வச்சிருக்குமே தவிர கட்சியை இணைக்கலை. பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. நம்மளுடைய அரசியலை தமிழ்நாடுக்குள்ளே சுருக்கிடாதீங்க, இந்தியா லெவலில் பாருங்கள். தமிழ்நாடு லெவலில் சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பெரிய அடி விழும். கொஞ்சம் ப்ராடாக பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று.